இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய அனுப்பும்போது அவர் கொடுத்த என்ன பண்ணார்? தம்முடைய 12 சீடரை தம்முடைய வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும். இந்த அசுத்த ஆவிகள் வரும்போது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அதோடு கூட சேர்த்து வியாதிகளும் சொல்லப்பட்டிருக்கும் பெரும்பான்மையான இடத்துல. ஏன் அப்படின்னு சொன்னால் வியாதிகள் எப்படி வருகிறது? ஒன்று, நம்முடைய இந்த கிளைமேட் படி வியாதிகள் வரும். திடீர்னு கிளைமேட் மாறினா ஏதோ ஜலதோஷம் மற்ற காரியங்கள் வரும். திடீரென்று கொசுக்கள் வந்து விட்டால் டெங்கு மலேரியா அப்படி வரும். நம்முடைய லைஃப் ஸ்டைல்னால கூட வியாதி வரும். லைஃப் ஸ்டைல்னா என்ன? நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறது அப்படியெல்லாம் வரும். இன்னொரு வகையாகவும் வியாதி வரும். அது என்ன அப்படின்னு சொன்னால் அசுத்த ஆவிகள் நமக்குள் வரும்போது என்ன நடக்கும்? வியாதிகளும். ஆகையினாலே ஊழியம் செய்யுங்கிற நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம விசுவாசிகளுக்காக அவங்களுடைய குடும்பமும் அவருடைய பிள்ளைகளும் 4 ஜென்ரேஷன் வரைக்கும் அவளுக்காக நாம் ஜெபித்து முதல்ல என்ன பண்ணணுமா? வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும். இந்த இடத்துல ப்ராஸ்பெரிட்டி பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை. முதல்ல ஆவிகள் துரத்தப்படணும், மக்கள் சுத்தமாக வேண்டும். அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்க அவளுக்கு என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா! ஒவ்வொரு விசுவாசிக்கும் பிசாசுகளை துரத்த அதிகாரம் உண்டு. வெறும் பாஸ்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் குடும்பத்தில் திடீர்னு ஒருத்தர் வருகிறார், ஒரு பிரச்சனை சொல்லுகிறார்கள், நீங்கள் அவளுக்காக ஜெபிங்க. ஐயோ, இது ஆவி இருக்கிற விஷயமா? இது பிரச்சனையா? இந்த வாரம் சபைக்கு போவோம், அப்போ பாஸ்டர் பண்ணுவார். இல்லை பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஜெபிக்க வைக்கலாம். இல்லை, ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இது வரம் கிடையாது. நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அசுத்த ஆவிகளுக்காக ஜெபிக்க வேண்டிய அதிகாரம் அப்பா நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். கடைசி ஸ்லைடில் அதற்காக கர்த்தர் சொன்ன வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் 70 பேர் அவர் என்ன பண்ணார்? அனுப்புனாரு. அவர்களுக்கும் அந்த அதிகாரம் கொடுத்திருந்தாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசிங்க. நான் வெறும் 17வது தான் வாசித்தேன். அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால பிசாசும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே. அந்த 70 பேர் அந்த 12 பேர்ல கூட இருக்காங்க, மீதி கூட இருக்காங்க. இந்த 70 பேர் அந்த 12 சீடர்கள் மாத்திரமல்ல, இன்னும் சில பேர் கூட இருக்காங்க. அவர்களும் பிசாசுகளை துரத்தினார்கள். இயேசு சொல்றார் அவர்களை பார்த்து, பிசாசு எப்படி விழுந்தான்? அவன் வானத்திலிருந்து விழுகிறதை அந்த கண்டேன் என்று சொன்னான். ஆகையினாலே ஊழியம் செய்யும் போது ஒரு குடும்பத்தை, ஒரு நபரை அவங்க ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்தாங்கன்னா மனதுக்குள்ள இல்லை, அவர்களுக்காக தொடர்ந்து எதற்காக ஜெபிக்கிறோம்னா முதல்ல அசுத்தாவிகளின் பிடியிலிருந்தும் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தும், முக்கியமாக வாலிபர்கள் கூட அந்த டெம்டேஷனில் இருந்தும் நம்ம விடுதலையாகும் போது முதலாவது ஜெபிக்கணும். அப்புறம் தான் அவங்க நல்லா வேலை பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம், அவங்களுக்கு பணம் கிடைக்கிறதோ வீட்டுக்காக ஜெபிக்கிறதோ ரெண்டாவது.